Hey guys, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா continuation of the inheritance. ஆல்ரெடி நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ லாஸ்ட்டாக பார்க்கும்போது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இஸ் நாட் சப்போர்ட்டட் இன் ஜாவான்னு சொன்னோம். அதோட கண்டினியூஷனாக போயிட்டு இன்ஹெரிட்டன்ஸ் முடிச்சுட்டு we are going to start இன்டர்ஃபேஸில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் why multiple inheritance? First, inheritance na enna ungalku already theriyum. So we are going to extract or inherit or getting some information from the parent class to the child class or from the super class to the subclass இந்த மாதிரி. Okay, இதுல multiple inheritance ஒன்னு பார்த்தோம். So multiple inheritance is not supported in Java. First, multiple inheritance na என்னன்னு பார்த்தோம். Okay, first multiple inheritance. Multiple inheritance na என்னன்னா multiple inheritance என்னன்னா so more than one parent la irundhu our child is going to be inherit the information inherit the information okay, so getting the information from the more than one child then the multiple inheritance. Okay, which is not supported in Java. Not supported in Java. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா is not supported in Java using class. டோட்டலா சப்போர்ட் இல்லைன்னு சொல்லல, is not supported in Java using class. ஃபர்ஸ்ட் இதுல என்ன ப்ராப்ளம், எதனால சப்போர்ட் ஆகல அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரியல் லைஃப் சினாரியோ எடுத்துக்கலாம். ஒரு கிளாஸ் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஒரு டேட் இருக்காங்க, ஒரு டேட், ஒரு மாம், அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஆல்ரெடி இந்த எக்ஸாம்பிள் நான் முன்னாடி சொல்லியிருப்பேன், பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம். ஸோ இப்போ டேடு ஒரு மாம் அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்க அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைல்டு வந்து டன் இஸ் ஹையர் ஸ்டடீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் he done his best. First he just want to do the higher studies பண்ண போறன்றதுனால just go and ask what I'm going to do to the parents. அவங்க மாம் கிட்டயும் டேட் கிட்டயும் கேக்குறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன சொல்ல வராங்கன்னா, you have to take the higher studies. So higher studies பிக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஹையர் ஸ்டடீஸ் பிக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ ஹையர் ஸ்டடீஸ் பிக் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. பட் அலாங் வித் என்ன சொல்றாங்க, ஓகே ஐ வில் டேக் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு சைல்டு என்ன பண்ணுது, முடிவு பண்ணுது. பட் அலாங் வித் தட் என்ன டிசிஷன் எடுக்குது அப்படின்னா, டேட் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறாரு. என்ன பண்ணலாம் அப்படின்னு அவர் என்ன சஜஷன் சொல்றாருன்னா, இன்ஜினியரிங் எடு அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுக்குறாரு. ஓகே, அதே மாதிரி மாம் என்ன சொல்றாங்க அவங்க சைட்ல இருந்து, யூ ஹேவ் டு பிக் மெடிக்கல் எடுத்துக்கோ அப்படின்றாங்க. இப்போ இந்த மாதிரி சினாரியோல இப்போ சைல்டு என்ன பண்ண முடியாது, ஸோ சைல்டு வில் பி த ஃபேவரட். சைல்டுக்கு வந்து டேட் மாம் ரெண்டு பேருமே ஃபேவரட் அப்படின்னா, இப்போ இதால என்ன பண்ண முடியாது, இன்ஜினியரிங்கும் எடுக்க முடியாது, என்ன பண்ண முடியாது, மெடிக்கலும் எடுக்க முடியாது. ஏன்னா சைல்டு காட் கன்ஃபியூஸ். am I pick this or am I pick this, இந்த மாதிரி என்ன ஆகுது, சைல்டுக்கு வந்து ஸோ ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. இந்த மாதிரி நான் இன்ஜினியரிங் எடுக்கிறதா மெடிக்கல், இதாவது ஒரு ரியல் லைஃப் சினாரியோ. ஸோ ஒரு டேட் மாம் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு சைல்டு இருக்காங்கன்னா, ஸோ ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, ஸோ அந்த பர்டிகுலர் சைல்டை ஹையர் ஸ்டடீஸ் பிக் பண்ணிக்கோன்றாங்க. பட் ஹையர் ஸ்டடீஸ்க்கு இன்ஜினியரிங் தான் எடுக்கணும், நீ மெடிக்கல் தான் எடுக்கணும்னு அவங்க என்ன பண்றாங்க, ஒரு டிஃபரன்ஸ் சஜஷன் கொடுக்கறதுனால சைல்டால என்ன பண்ண முடியாது, ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் பண்ண முடியாது. சைல்டு காட் கன்ஃபியூஸ்ட். how the child got confused in the same way Java also how it is now, see this அப்படியே இது என்னவா கன்சிடர் பண்ணுங்க, கிளாஸா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ வந்து இதை கிளாஸா கன்சிடர் பண்ணுங்க. கிளாஸ் டேட், கிளாஸ் மேம். ஓகே, இது ஒரு மெத்தட் அப்படின்னு வச்சுங்க. வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் ஒரு மெத்தட், அதே மாதிரி வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் ஒரு மெத்தட். இந்த மாதிரி மெத்தடா கன்சிடர் பண்ணுங்க. இப்போ சைல்டு என்ன பண்ண போகுது, சைல்டும் ஒரு கிளாஸ், இது ஒரு மெத்தட். இப்போ இந்த சைல்டால இஸ் சைல்டு கேன் ஏபிள் டு இன்ஹெரிட்டா. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ சைல்டு வந்து இது இன்ஹெரிட்டன்ஸ் தானே, அப்போ சைல்டு என்ன பண்ணும், எக்ஸ்டென்ஸ் கிளாஸ் சைல்டு எக்ஸ்டென்ஸ் என்ன பண்ணும், டேடு மாம். But this is not at all supported in Java. A child can or a child class
can only extend a child class can only extend only one class. only one class. ஒரு நேரத்துல ஒரு கிளாஸ் தான் என்ன பண்ண முடியும், சைல்டு கிளாஸால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா இங்க சினாரியோ பாத்தீங்கன்னா இவங்களும் ஹையர் ஸ்டடீஸ் பிக் பண்ண சொல்றாங்க, இவங்களும் ஹையர் ஸ்டடீஸ் பிக் பண்ண சொல்றாங்க. அதனால ரெண்டு பேர், அதாவது மீனிங் என்னன்னா இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல் ரெண்டு பேர் இன்ஃபர்மேஷன் என்ன பண்ண முடியாது, ரெண்டு பேர்த்தையும் யூஸ் பண்ண முடியாது. சைல்டால என்ன பண்ணாலும் ரெண்டுத்தையும் இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஓகே, வாட் ஐ மீன்னா சைல்டு கிளாஸால ரெண்டு மெத்தட் ரெண்டு கிளாஸுக்குள்ளால இருக்க ரெண்டு டிஃபரெண்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷனை என்ன பண்ண முடியாது, எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. தட் இஸ் அ ப்ராப்ளம். ஆர் யூ கேன் சே இங்க இருக்கு, அதாவது இங்க இந்த இந்த ஹையர் ஸ்டடீஸ் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல ஒன்னு இன்ஜினியரிங் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், இல்ல மெடிக்கலை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே என்ன பண்ண முடியாது, சேமா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. அதான் ப்ராப்ளம். ஓகே, புரியுதா? என்ன ப்ராப்ளம் தெளிவா புரியுதா? இங்க வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கு, அங்க வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் இருக்கு, இங்க இன்ஜினியரிங் இருக்கு, இங்க மெடிக்கல் இருக்கு. இப்போ சைல்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுது அப்படின்னா ஒன்னு இன்ஜினியரிங் கண்டென்ட் அக்சஸ் பண்ணலாம், இல்ல மெடிக்கல் கண்டென்ட் அக்சஸ் பண்ணலாம். ரெண்டுத்தையுமே ஒரே நேரத்தில் என்ன பண்ண முடியாது, அக்சஸ் பண்ண முடியாது. கிளாஸால wouldn't able to extend too many classes. ஓகே, ரெண்டு இம்ப்ளிமெண்டேஷனும் ஒரே மெத்தட்குள்ள என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. அதனால கிளாஸ் fails to achieve the multiple inheritance. Class failed to achieve the multiple inheritance. A very very important state. Okay. சரி, அப்ப இதை எப்படி தான் அச்சீவ் பண்றது, ஹவு டு ஐ அச்சீவ் இட் தென் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதே மாதிரி சினாரியோ எடுத்து, இப்போ மாம் டேட் அதே மாதிரி சினாரியோ எடுத்துக்கிட்டோம். அடுத்து மாம் டேட் அதே மாதிரி சினாரியோ எடுத்துக்கிட்டோம். இவங்க என்ன சொல்றாங்க, ஹையர் ஸ்டடீஸ். இவங்க என்ன சொல்றாங்க, ஹையர் ஸ்டடீஸ். இப்போ சைல்டுன்னு ஒன்று இருக்கு, வச்சு சைல்டுன்னு ஒன்று இருக்கு. ஓகே, சைல்டுன்னு ஒன்று இருக்கு. இப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்றாங்க, ஹையர் ஸ்டடீஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. சைல்டும் ஓகே, ஐ எம் கோயிங் டு பிக் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு எடுக்குது. இப்போ அடுத்து இவங்க இதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாம் இருக்காங்க, ஒரு டேட் இருக்காங்க. ஓகேடா, யூ கேன் பிக் ஹையர் ஸ்டடீஸ் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் சொல்லிட்டு, ஸோ அவங்க நீ இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரி தான் நீ இந்த கோர்ஸ் தான் எடுக்கணும் அப்படின்றது அவங்க என்ன பண்ணல, அவங்க சொல்லல. அப்படின்னா என்ன பண்ணும் இந்த சைல்டுக்கு, ஓகே ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் இன்ஜினியரிங் ஆர் மெடிக்கல், ஓகே நான் இன்ஜினியரிங்ல இன்ட்ரெஸ்டா இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணிக்கும், இன்ஜினியரிங் எடுத்துக்கும். புரியுதா? அப்ப இங்க வந்து இந்த சைல்டுக்கு என்னது ப்ராப்ளமே இல்லையா, ஈஸியா என்னது டிசிஷன் எடுத்துச்சு. அப்போ இவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜஸ்ட் நீ என்ன பண்ணணும், வாட் யூ ஆர் கோனா டு, வாட் யூ ஆர் கோனா, அதே மாதிரி வாட் யூ ஆர் கோனா, அந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொன்னாங்களே தவிர ஹவ் யூ கோனா டு அப்படி சொல்லல அவங்க. ரைட்டா? ஹவ் யூ கோனா டு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் அவங்க சொல்லல. ஹவ் யூ கோனா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை சொல்லாததுனால இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இந்த சைல்டுக்கு என்ன ஆச்சு, ஈஸியா கோர்ஸை பிக் பண்ணிச்சு. இந்த சேம் வேலை தான் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இதை ஜாவாலையும் இதை என்ன பண்ண போறோம், இந்த சேம் ஃபார்மேட்ல தான் we are going to apply in ஜாவாலையும் இதை அப்ளை பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, அப்போ நம்மளுக்கு என்ன ரெக்குவயர்மெண்ட், இப்போ என்ன ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் அ ரெக்குவயர்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எல்லாம் இந்த HSC இந்த ஹையர் செகண்டரி அப்படின்னு தானே சொல்றோம், இதுல தானே அவருக்கு ஆகுது. இது எப்படி இருக்கு, இங்க மேலேயே பாத்தீங்கல்ல, இது மெத்தட் தானே, இது என்னது ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெத்தட் தான். ஓகே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மெத்தட் தான். ஓகேவா? இது என்னது ஒரு மெத்தட் தானே, இங்க பாருங்க, இது என்னது ஒரு மெத்தட் தான். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ரெக்குவயர்மெண்ட் பார்ப்போம், நல்லா கவனிங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த என்ன மெத்தடை தெளிவாக கவனிங்க. இது வந்து மெத்தட்னா என்ன, ஃபர்ஸ்ட் மெத்தட் ஆர் யூ கேன் சே என்னது ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஓகே, மெத்தட்னா என்னன்னா ஜென்ரலா ஒரு ஆப்ஜெக்டோட ஆக்ஷன், தான் என்னது மெத்தட். ஓகே, அப்போ அந்த மெத்தட்ல ரெண்டு போர்ஷன் இருக்குமா, ஒன்னு என்னது மெத்தட் சிக்னேச்சர் ஆர் டிக்ளரேஷன், இன்னொன்னு மெத்தட் பாடி ஆர் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ரெண்டு போர்ஷனை சேர்ந்து தான் மெத்தட் டெஃபினிஷனா. மெத்தட் சிக்னேச்சர் ஆர் டிக்ளரேஷன் இப்படிதான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, வாய்ட் சவுண்ட் உள்ள ஒரு கண்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோ, பிரிண்ட் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இதுக்கு பேர் தான் மெத்தட் ஹெட்டர் ஆர் சிக்னேச்சர், இதுக்கு பேர் தான் என்னது மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன். இந்த ரெண்டு போர்ஷன் தானே. இந்த ஃபர்ஸ்ட் போர்ஷன் சொல்றேன்ல, இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா,
இது மொத்தமா சேர்ந்தது இந்த மொத்தமா சேர்ந்தது தான் மெத்தட் ஆர் ஆக்ஷன் மேட் பை த ஆப்ஜெக்ட். அதுல இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்குல்ல, இந்த மெத்தட் சிக்னேச்சர், அதோடைய மீனிங் என்னன்னா, வாட் an object is going to do. ஆப்ஜெக்ட் என்ன பண்ண போகுது அப்படின்றது, என்ன ஒர்க்கை பண்ண போகுது ஆர் என்ன டாஸ்க்கை பண்ண போகுதுன்ற இன்ஃபர்மேஷனை இந்த ஃபர்ஸ்ட் லைன் தரும். இப்போ இங்க ஒன்று எழுதியிருக்கும்ல, இதுக்கு என்ன மீனிங்னா, அந்த பர்டிகுலர் ஒர்க் வாட் அன் ஆப்ஜெக்ட் இஸ் கோனா டூ இருக்குல்ல, அந்த பர்டிகுலர் ஒர்க்கை எப்படி பண்ண போகுது, ஹவு டு டூ தட் ஒர்க், ஹவு டு டூ தட் ஒர்க் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கும், இந்த மெத்தடு பாடிக்குள்ள இருக்கும். அப்போ ஜென்ரலா நீங்க ஃபைனலா எழுதும் போது எப்படி எழுதலாம் அப்படின்னா, மெத்தட் ஹெட்டர்ன்றது வாட் மீனிங், மெத்தட் பாடின்றது ஹவுன்ற மீனிங். இதான் அது ஃபைனலா நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணலாம். வாட் அன் ஆப்ஜெக்ட் கோனா டூ அண்ட் ஹவு த ஆப்ஜெக்ட் இஸ் கோயிங் டு டூ த பர்டிகுலர் டாஸ்க். இப்போ என்ன ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போர்ஷன் மட்டும் நம்மளுக்கு தரலனா ஈஸியா என்ன பண்ணிடலாம், we have achieved the multiple inheritance அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப இங்க என்ன எனக்கு என்ன வேணும்னா, ஐ நீட் one person like class but it does not have method implementation. It does not have method implementation. அந்த மாதிரி பர்சன் யாருன்னா இருக்காங்களா ஜாவாலன்னு கேட்டிங்கன்னா, எஸ் வி ஹாவ் தட் காய். அவங்க பேர் என்னன்னா இன்டர்ஃபேஸ். வாட் இஸ் த நேம் ஆஃப் த காய்? இட் இஸ் கால்ட் இன்டர்ஃபேஸ். ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ்னு ஒன்று பார்த்தோம்ல, அப்போ கிளாஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, கிளாஸ் அப்படின்னா இதுக்குள்ள வேரியபிள்ஸ் இருக்கும், ஆர் யூ கேன் சே அது என்னன்னு சொல்லலாம், ஃபீல்டுன்னு சொல்லலாம், வேரியபிள் ஆர் ஃபீல்டுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் மெத்தட், ஹெட்டர், மெத்தட், பாடி, இந்த மொத்த இன்ஃபர்மேஷன் இருக்குமா. பட் ஆனால் என்ன இருக்காது, நம்ம இன்டர்ஃபேஸ்னு எடுத்துக்கிட்டோம்னு வைங்களேன், இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டா வேரியபிள் நம்ம ஆப்ஷன் இதை வந்து நம்ம இதுவே பண்ணல, ஸோ அது இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள என்ன மட்டும் தான் இருக்கும், மெத்தட் மட்டும்தான். ஓகேவா, வேரியபிள் வேணா நீங்க போட்டுக்கலாம். ஓகே, அப்போ இந்த போர்ஷன் மட்டும் என்ன ஆகுது, இந்த இடத்த மிஸ் ஆகுதா, மெத்தட் பாடி மட்டும் என்ன ஆகுது, அந்த இடத்த மிஸ் ஆகுது. அப்போ இது ஜென்ரலாக நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ணுவோமா, இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவோம், ப்ளூ பிரிண்ட். இது என்னது, ப்ளூ பிரிண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இது எப்படி சொல்றது அப்படின்னா, இது வந்து நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம்ல, இதை இன்னொரு பேர்லையும் சொல்லலாம், இந்த வேரியபிள் ஆர் ஃபீல்டு, அப்படி இல்லைன்னா இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மெத்தடுக்கு இதுக்கு இந்த மெத்தட்னு ஒன்று சொல்றோம்ல, மெத்தட் ஆர் ஆக்ஷன், இதுக்கு பேர் என்னன்னு சொல்லலாம், பிஹேவியர்னு சொல்லலாம். அப்போ இது பிஹேவியரோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கு. அப்போ நீங்க என்னன்னு சொல்லலாம், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் பிஹேவியர், ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிஹேவியர் அப்படின்னு சொல்லலாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இதான் this class is a blueprint of the entire object, but interface only the blueprint of the object behavior or object action alone. Okay va, so is there any guy it's the same as like class but it does not have a method implementation or the you can say what அந்த மெத்தட் பாடி போர்ஷன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்களா கேட்டிங்கன்னா, இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காங்க. இன்டர்ஃபேஸ் எப்படி நம்ம இது பண்ணுவோம் அப்படின்னா, இன்டர்ஃபேஸ் என்ற ஒரு கீவேர்ட், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் நேம், ஒரு நேமு, அதுக்குள்ள ஒரு மெத்தட் சிக்னேச்சர் அலோன். ஓகே, மெத்தட் சிக்னேச்சர் அலோன். இந்த மாதிரி இருக்க மெத்தடை அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அதை நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்னன்னா, a method does not have a implementation. A method does not have an implementation அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்ஸ்ட்ராக்ஷன்ல இன்னும் தெளிவா பார்ப்போம். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி தான் என்ன பண்ணுவோம், they are going to represent. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸ் இப்போ இங்க இருக்கிற கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணோம்ல, இந்த அதாவது இதுக்கு வந்து என்ன இல்லை, இன்டர்ஃபேஸுக்கு இந்த மெத்தடுக்குண்டான இம்ப்ளிமெண்டேஷன் இல்லை. அப்போ சைல்டு தான் என்ன பண்ண போகுது, சைல்டு கிளாஸ் தான் என்ன பண்ண போகுது, சாரி சைல்டுனே வச்சுக்கலாம், சைல்டு தான் என்ன பண்ண போகுது. அப்போ இங்க பாருங்க, இந்த ஒரு இன்டர்ஃபேஸுக்கு மெத்தட் இல்லை அப்படின்னா, ஒரு இன்டர்ஃபேஸுக்கு மெத்தட் இம்ப்ளிமெண்டேஷன் இல்லைன்னா, நம்மளுக்கு அந்த இந்த மெத்தடை ஆக்சஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா அது யாரால முடியும்னா, கிளாஸால மட்டும் தான் முடியும். ஸோ if you want to implement
you want to implement the abstract method, நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு கிளாஸ் மூலமா தான் என்ன பண்ண முடியும், அதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் நம்ம என்ன பண்றோம், கிளாஸ் சைல்டுன்னு. இப்போ இங்க இருக்கிற கண்டென்ட்டை நம்ம என்ன பண்ணணும், அதை எடுத்து தானே யூஸ் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட் தானே பண்ண போறோம். அப்போ இங்க என்ன யூஸ் பண்ணுவோம், நம்ம இம்ப்ளிமெண்ட்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். இங்க எக்ஸ்டெண்ட் யூஸ் பண்ண மாட்டோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணுவோம். we are going to use something called implements அப்படின்னு ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போறோம், அதை அச்சீவ் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ எல்லா ரெக்யர்மெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன ஆச்சு, கிடைச்சிச்சா? இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியா we are going to achieve this. ஓகே, அப்போ ஃபைனலாக என்ன பண்ணலாம், அதை எப்படி அச்சீவ் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இன்டர்ஃபேஸ் mom, இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் dad. ஓகே, இப்போ ரெண்டு பேருமே என்ன சொல்ல போறாங்க, pick iStudies, void iStudies வச்சுக்கிட்டோம். என்னது void iStudies வச்சு. இந்த மெத்தட் தானே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். இம்ப்ளிமெண்ட் யாரால தான் பண்ண முடியும், கிளாஸால தான் பண்ண முடியும். அப்போ சைல்டு என்ன வச்சுக்கலாம், கிளாஸ்னு வச்சுக்கலாம். இப்போ இங்க இருந்து அக்சஸ் பண்ணணும்ல, அதுக்கு என்னன்னு வச்சுக்கலாம், இம்ப்ளிமெண்ட்ஸ்னு ஒரு கீவேர்ட். இம்ப்ளிமெண்ட்ஸ்னு கீவேர்ட் யார் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகுது, mom, இந்த மாதிரி dad. அப்போ இது என்ன, மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது, இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி என்ன பண்ண முடியாது, நம்மளால கிளாஸ்ல போட முடியாது. இப்போ உள்ள போயிட்டு void iStudies, okay, s out println of I am doing engineering. இந்த மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், என்னோட இஷ்டத்துக்கு நான் போட்டுக்கிட்டேன், என்னோட விருப்பத்துக்கு போட்டுக்கிறேன். ஃபைனலி we are going to achieve என்னது, multiple inheritance. So achieved multiple inheritance using interface. மாதிரி தான் என்ன பண்றோம், நம்ம ஃபைனலா அச்சீவ் பண்றோம். ஓகேவா? இதனால செக் பண்ணி பார்த்துடலாமா. going to அதுக்கு ஒரு ரெண்டு இன்டர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். சப்போஸ் நியூ ஜாவா கிளாஸ், நியூ ஜாவா கிளாஸ் இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸில் மாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஐ வாண்ட் டு டூ ஒன் மோர் இன்டர்ஃபேஸ், நியூ ஜாவா கிளாஸ் add interface. ஃபர்ஸ்ட் ரெண்டும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு மெத்தட் எடுத்துக்கலாம். void iStudies and public void iStudies. அதே மாதிரி இங்கேயும் click void iStudies போடாச்சு. want to do child class, new class child class தான் நம்ம ஒர்க் பண்ண போறோம். என்ன பண்ணிக்கலாம், click void, இதை என்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு இம்ப்ளிமெண்டேஷன். I am doing engineering அப்படின்னு போட்டு, I am doing engineering போட்டு void class mom, இங்க dad னு இருக்கு. இது ரெண்டுத்தையும் என்ன பண்ண போறோம், இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ண போறோமா. அப்ப என்னங்க எங்க போடணும், கீவேர்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஒரு கீவேர்ட், யார் யாரு, mom, dad. ஓகே, இது முடிஞ்சு. அடுத்து dad முடிஞ்சு. இங்க என்ன இஷ்யூ, இங்க வந்து நம்ம கிளாஸா டிக்ளேர் பண்ணிட்டோம். ஸோ அதான் ப்ராப்ளம். இப்போ டேட்ன்றது கிளிக் பண்ணிட்டு நியூ ஜாவா கிளாஸ் interface click my iStudies. மாம்னு ஒரு இன்டர்ஃபேஸ், டாட்னு ஒரு இன்டர்ஃபேஸ் போட்டாச்சு. சைல்ட் கிளாஸ் என்ன பண்ணியாச்சு, அதே யூஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், மெயின் கிளாஸ்ல வந்து அதை ஒர்க் பண்ணி பார்க்க போறோம். ஸோ மெயின் கிளாஸ்ல யாரோட கண்டென்ட் யூஸ் பண்ண போறோம், சைல்டோட கண்டென்ட் தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ சைல்டுக்கு என்ன வேணும், ஒரு ஆப்ஜெக்ட் வேணும். சைல்டு ஈக்குவல் டு நியூ சைல்டு. ஓகே, இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறோம், அதை அக்சஸ் பண்ண போறோம். சி டாட் இதை நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அங்க பிரிண்ட் அப்படியே எழுதியிருக்கும். ஸோ அதனால பிரச்சனை இல்லை. பண்ணணும்னா
ஆச்சு. ஐ அம் டூயிங் இன்ஜினியரிங் வந்துச்சு. ஸோ என்ன பண்றோம்? ஃபைனலா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி தான் சரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போறோம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் லேர்ன் பண்ணும்போது நம்ம என்ன லேர்ன் பண்ணியிருக்கோம்? இன்டர்ஃபேஸையும் தெளிவா லேர்ன் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இன்டர்ஃபேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இன்டர்ஃபேஸ் இஸ் ஜஸ்ட் டு ப்ரொவைட் த ப்ளூபிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் பிஹேவியர் அலோன். ஓகேவா? ஸோ இதுல வேற என்ன மாரி குடுக்கலாம் அப்டின்னா, வேற என்ன சினாரியோஸ் வரலாம் அப்டின்னா, இப்போ இங்க ஒண்ணு பார்த்தோம்ல. இப்போ அதே மாரி இந்த மாரி இன்டர்ஃபேஸ் ஃபார்ம் இந்த மாரி இன்டர்ஃபேஸ் டேட். இப்போ வந்து நீங்க உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம். சரி இங்க வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் அங்கேயும் வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் அதனால நீங்க ஈஸியா போட்டீங்க. இப்ப என்ன பண்றேன், நான் இங்க வாய்ட் ஹையர் ஸ்டடீஸ் சொல்றேன். இங்க என்ன அந்த ஆப்ஜெக்ட் வாட் அன் ஆப்ஜெக்ட் கோனா டூ இருக்குல்ல, அதுவே நான் மாத்தி சொல்றேன். இல்ல நீ ஹையர் ஸ்டடீஸ் பண்ண வேணாம். பிசினஸ் தான் பண்ணணும் அப்படின்னு அவங்க மாம் சொல்றாங்க அப்படின்னு வச்சுக்கங்க. இந்த சினாரியோல என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹியர் ஆல்சோ இப்போ ஜென்ரலா நீங்க ஒரு ரியல் லைஃப் சினாரியோ எடுத்து பாருங்களேன். இப்போ ஒரு மாம் என்ன சொல்றாங்க, நீ ஹையர் ஸ்டடீஸ் தான் பண்ணி ஆகணும் அப்படின்றாங்க. அப்போ ஒரே டாட் என்ன சொல்றாரு, நீ பிசினஸ் தான் பண்ணி ஆகணும்ன்றாரு. இதுவே இந்த சைல்டு இப்படி என்ன யோசிக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல சைல்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைல்டு எப்படி யோசிக்கலாம், இல்ல நான் ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சிடறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எம்பிஏ நான் முடிச்சிடறேன். எம்பிஏ முடிச்சுட்டு அதை தொடர்ந்து என்ன பண்றேன், பிசினஸ் பண்றேன். அப்ப இது என்னது, 2 பேருமே ஃபுல்ஃபில் பண்ணுச்சு. ஈவன் தோ இந்த இடத்த டிஃபரெண்டா குடுத்தாலும் இது என்ன பண்ணுது, 2 பேருமே என்ன பண்ணுது, ஃபுல்ஃபில் பண்ணுது. அப்ப என்ன பண்ணலாம், கிளாஸ் சைல்டு இப்ப என்ன பண்ண போகுது, மாம் டாட் 2 பேருமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஹையர் ஸ்டடீஸ் நான் முடிச்சிடறேன். அடுத்து பிசினஸ நான் எடுத்து டேக் ஓவர் பண்றேன். இந்த மாதிரி என்னது, 2த்தையும் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி சொன்னீர்கள். ஃபர்ஸ்ட் இது 2த்தையுமே அதாவது அந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும் என்ற இன்ஃபர்மேஷன் காமனா இருந்துச்சு. இம்ப்ளிமெண்டேஷன்ல ப்ராப்ளம் ஆச்சு. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்ன பண்ணணும்ன்றதுலயே டிஃபரெண்ட் வருது. அப்ப என்ன பண்ண முடியும், 1 பை 1 என்ன பண்ண முடியும், 2த்தையும் ஒர்க் பண்ண முடியும். அந்த மாதிரி சினாரியோல பாத்துடலாமா? இப்போ மாம் கிட்ட வந்து இவங்க ஐஸ்பிரி சொல்றாங்க. டாட் வந்து என்ன சொல்றாங்க, டாட் வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்றாங்க வைங்க. டாட் வாண்ட் டு பிக் பிசினஸ் அப்படின்றாங்க, பப்ளிக் வைட் பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க மாம் வந்து என்ன சொல்றாங்க, ஹையர் ஸ்டடீஸ் தான் பிக் பண்ணணும் அப்படின்னு. டாட் கிட்ட பிசினஸ் பப்ளிக் வைட் பிசினஸ் போட்டாச்சு. மாம் கிட்ட பப்ளிக் டு ஹையர் ஸ்டடீஸ். அதாவது அந்த அந்த சைல்டு என்ன பண்ணணும்ன்ற இன்ஃபர்மேஷன்லயே அவங்க டிஃபரெண்டா இருக்காங்க. அப்ப அகைன் பப்ளிக் கிளாஸ் சைல்டு இம்ப்ளிமெண்ட்ஸ் மாம் டாட் ரெண்டையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, ஹையர் ஸ்டடீஸ் நான் பிக் பண்ணிடுறேன், அதை முடிச்சிடுறேன். அடுத்து 2மே அது பண்ணுது. 2மே இல்லது பேரலாவும் பண்ணலாம், இல்ல 1 முடிச்சுட்டு அதாவது ஹையர் ஸ்டடீஸ் முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுது, பிசினஸ் நான் ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு பண்ணுது. ஸோ அப்ப 2மே என்ன ஆகுது, ஃபுல்ஃபில் ஆகுது. ஸோ இந்த சிச்சுவேஷனும் ஓகே. எஸ் அவுட் ஆஃப் ஐம் டூயிங் இந்த மாதிரி வந்துட்ட பிறகு அப்புறம் மெயின் கிளாஸ்ல இருந்து என்ன பண்ணிக்கலாம், சி டாட் ஹெச்எஸ் போட்டோமா, இப்போ அதே சி டாட் பிசினஸ் அப்படின்னு போறோம். ஸோ இதை ரன் பண்ணணும். இதை ரன் பண்ண பிறகு ஐம் டூயிங் இன்ஜினியரிங், ஐம் டூயிங் பிசினஸ். ஸோ 2மே என்னாச்சு, ப்ராப்பரா பர்ஃபெக்டாக வந்துருச்சு. ஸோ ஃபைனலி என்ன பண்ணிட்டோம், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் ஃபுல்லாக பார்த்தோமா. இன்ஹெரிட்டன்ஸில் சிங்கிள் பார்த்தாச்சு, ஸோ ஹைரார்கிக்கல் பார்த்தாச்சு, மல்டி லெவல் பார்த்தாச்சு. அடுத்து ஹைப்ரிட், ஹைப்ரிட்ன்றது இந்த காம்பினேஷன் ஆஃப் எனி டூ. ஸோ அடுத்து மல்டிபிள். ஸோ இந்த மல்டிபிள்ன்றது அச்சீவ் ஆகலை, அதை என்ன பண்ணுறோம், இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி அச்சீவ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன லேர்ன் பண்ணிட்டோம், நம்ம இன்ஹெரிட்டன்ஸையும் லேர்ன் பண்ணியாச்சு. ஒன் ஆஃப் த பிரின்சிபல் இன்ஹெரிட்டன்ஸ் சரி, இன்டர்ஃபேஸையும் லேர்ன் பண்ணியாச்சு. சரி இங்கே இன்டர்ஃபேஸையும் லேர்ன் பண்ணியாச்சு, இன்ஹெரிட்டன்ஸையும் லேர்ன் பண்ணியாச்சு. ஸோ இதில் கம்ப்ளீட்டாக ஒன் ஊப்ஸ் பிரின்சிபல் நம்ம தெளிவாக படிச்சு முடிச்சாச்சு. அது கூட சேர்த்து என்ன பண்ணிட்டோம், இன்டர்ஃபேஸையும் லேர்ன் பண்ணிட்டோம். ஸோ அப்கமிங் லெக்சர்ஸ்ல we are going to learn the next polymorphism. ஸோ பாலிமார்பிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை முடிச்சுட்டு we are going for the abstraction. அப்ஸ்ட்ராக்ஷன்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி எப்படி அச்சீவ் பண்றதுன்னு பார்ப்போம். அது பார்ஷியலா தான் அச்சீவ் பண்ண முடியும். திரும்ப அந்த இடத்துல என்ன வரும், இன்டர்ஃபேஸோட இன்வால்மெண்ட் வரும். ஸோ அச்சீவ் என்னது 100% அப்ஸ்ட்ராக்ஷன். அதே மாதிரி இங்கேயும் பாலிமார்பிசத்தையும் ஒரு சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு ரன் டைம் கிட்ட நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால தான் நம்ம சரி இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவோம், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் என்ன பண்ணிட்டோம், நம்ம இங்கேயே கவர் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த போகிற பாலிமார்பிசஸ்லையும் இன்டர்ஃபேஸ் வரும், அப்ஸ்ட்ராக்ஷன்லையும் என்ன பண்ணுது, இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ அடுத்து ஃபைனலாக என்கேப்சுலேஷன். ஸோ வித் திஸ் நம்ம கம்ப்ளீட் ஊப் பிரின்சிபலை கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஸோ அடுத்த பாலிமார்பிசம் அப்ஸ்ட்ராக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த இன்டர்ஃபேஸ்
அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் அதை தெளிவா ஸோ பார்த்துருங்க. ஓகேவா? If you have any doubt, please ask in the comment section. Okay, so that's about this video. So thank you for watching.